வெல்கம் டு உள்ளம் கவர்ந்த சமையல். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வர்றதுனால தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளம் கவர்ந்த சமையலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்ம இப்போ தீபாவளி ஸ்பெஷலில் நம்ம ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறோம். ரிப்பன் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அரை கப்பு பொட்டுக்கடலை நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி. தேவையான பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், இது உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம். இது எப்படி கலக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாங்க. வெள்ளை எள்ளு போடுறேன். கொஞ்சமாக பட்டர் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப ஹார்டாக பிசைவேனா, நம்ம முறுக்கு மாவு பிசைகிற பதத்துக்கே பிசைவோம். பாருங்க, நல்ல பதமாக வந்துடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைக்கு கை வலிக்காது இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்ச. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கணும். ரிப்பன் பக்கோடாக்கு அச்சு எடுத்தாச்சு. இந்த மாவை குழாயில போட்டுட்டு நம்ம இதை அப்படியே டைரக்டா எண்ணெயில புழிஞ்சு விடுறதுங்க. மேலே மேலேயே விட்டுக்கலாம். ரெண்டு விடலாம்.
போட்டு விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். வெந்துடுச்சு, நல்லா கொதி அடங்கிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில். ரொம்ப சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் சுவை மலரட்டுமே. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளம் கவர்ந்த சமையல். உள்ளம் கவர்ந்த சமையலில் நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம். நான் 1 கப்பு அதுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உளுந்து போட்டு அரைச்சிருக்கோம். 50 கிராம் பட்டர் போடுறேன். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் ஓமம் போடுறேன். கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த மாவு எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு, ஓமம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இது கூட இப்போ பட்டரை சேர்த்துக்கோ. நம்ம 50 கிராம் பட்டர் போடுறேன் நான். பட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம முறுக்கை போட்டு எடுக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் மாவு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு பார்ப்போம். அந்த மாவு போட்டது அந்த மாவு மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம முறுக்கு அச்சில் மாவு போட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு போடலாம். பாருங்க, முறுக்கு இப்படி நல்லா ரவுண்டாக புழிஞ்சிக்கோங்க. அப்படியே ஜல்லிக்கரண்டியில் புழியறவங்க புழிவாங்க. நான் இந்த மாதிரி கவரை வச்சு புழியிறேன், பால் கவர் வச்சு. முறுக்கு நல்லா வெந்துடுச்சு, கொதி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கை எடுத்துருவோம். இதே மாதிரி நான் எல்லா மாவும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாவின் சுவை மலரட்டுமே. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளம் கவர்ந்த சமையல். உள்ளம் கவர்ந்த சமையலுக்கு அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் ஒரு சின்ன டீஸ்பூனில், கடலைப்பருப்பு சிறு பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 4 வரமிளகா, ஒரு 10லேருந்து ஒரு 15 வேர்க்கடலை, ஒரு 10 பல் பூண்டு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இது வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நம்ம தட்டை செய்யறதுக்கு மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சிறு பருப்பும் ஊற வச்சது, ஒரு சிட்டிகை பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவும் வேர்க்கடலையும் பூண்டும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி பாயில் அடிச்சுங்க. அந்த தண்ணி எடுத்து நான் இந்த மாவில் ஊற்றி கிளற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க. அப்போ ரொம்ப சூப்பராக வரும் தட்டை. வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றலான்னு சொல்லுவாங்க. அது ஊற்றினாலும் நல்லா தான் வரும். ஆனால் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றுன்னு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வரும் இந்த தட்டை. நல்லா மொறுன்னு வருங்க. இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். போதும். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கு. பாருங்க, இந்த மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்குது. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இது நம்ம இப்போ தட்டி எண்ணெயில் போடலாம். அது எப்படி தட்டுறது நான் ஈஸியாக தட்டுற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தட்டலாம். ஈஸியாக தட்டுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாவு நல்லா உருட்டி இப்படி வைங்க. இப்படி தட்டுங்க. இப்படி தட்டிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். அது நல்லா ரவுண்டாக அழகாக கிடைக்கும். கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக கை வச்சு தட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு நான் எண்ணெயில் போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் இதை தட்டியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிப்போம். ஒரு 4-5 ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சு போட்டதுமே அப்படியே எழும்பி வரும் மேலே. நல்லா மொறுமொறுன்னு வருங்க இந்த தட்டை.
பாருங்கள் இது கொதி அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துருவோம் இதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தட்டை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் சுவை மலரட்டுமே. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய உள்ளம் கவர்ந்த சாந்தினி. உள்ளம் கவர்ந்த ஃபேமிலியிலேருந்து எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் செஞ்ச ரெசிபீஸை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.